டிஎம்கேக்கு கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அவ்வளோதான். அது வந்து எந்த அளவுக்கு அட்வான்டேஜ்ன்றதுலாம் கூட நம்ம வந்து அப்படியே அறுதிட்டு உறுதிட்டுலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வருவாங்க. மெஜாரிட்டி ப்ளஸ் அலையன்ஸோடு சேர்த்து 145 to 150, அவங்க சொல்கிற மாதிரி 175 189லாம் வருதுல்ல, அதெல்லாம் வாய்ப்பு 200 ப்ளஸில் அதான் சொல்கிறேன். இதில் ஆரம்பித்து எவ்வளோ போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா கேக் வாக் இல்லை. இந்த தேர்தல் வந்து என்ன சொன்னாலும் அந்த விஜயோட தேர்ட் ஃபேக்டர் அதனால் கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபிக்கு அலைன்ஸே வந்து பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட்டு வந்து ஒரு அப்பர் ஹேண்டாக தான் இருக்கும். என்னதான் நீங்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொருளாதார பலம், வேறு எந்த கூட்டணி பலம் என்ன கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி இருந்தாலும் இந்த முறை திமுகவுக்கு கேக் வாக் இல்லை. நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கேண்டிடேட் சேஞ்ச் பண்ண இடத்தெல்லாம் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. அதாவது நீங்கள் இந்த முறை ஏன் சீட்டு தரல அப்படின்ற விஷயத்தை அழைத்து பேசி சரி செய்திருக்க வேண்டிய பொறுப்பை முதலமைச்சர் திமுக தலைவர் தவற விட்டு விட்டார். குறிப்பாக தாம்பரத்தில் நீங்கள் போய் வந்து அவர் வந்து ரொம்ப டெய்லி க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கிறவர். அவர் கூப்பிட்டு முதல் நாளோ 2 நாள் முன்னாடியோ நீங்கள் வந்து இந்த முறை 3 முறை நின்ட்டீங்க, இந்த முறை உங்களுக்கு சீட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கூலாக இருந்திருப்பாங்க. தேவையில்லாமல் போய் டிஆர் பாலு ஆஃபீஸில் போய் முற்றுகையிட்டு குரல் கொடுத்த அந்த காட்சியெலாம் பார்க்கும்போது அந்த இடத்துல சரி செய்வதற்கே இன்னும் வாய்ப்பு வரலேன்னு நினைக்கிறேன். 3 முறை பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க, ஒரு மீட்டிங்கே வரல. அதே பல்லாவரம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே முன்னாடி இருந்த எம்எல்ஏ கருணாநிதி அக்செப்ட் பண்ணிக்கிட்டார், ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டத்துக்கு வந்துட்டார். ஆனால் எஸ்ஆர் ராஜாவை இது வரைக்கும் கூட்டத்துக்கு கொண்டு வர முடியல. அவங்க கூட இருக்கிற டீம் அன்றைக்கி நீங்கள் சத்தம் போட்ட அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் கேண்டிடேட் மாறி இருக்கிறாங்க. அங்கே சில இடத்துல பார்த்திங்கன்னா வெளியே தெரியல இந்த சண்டை சச்சரவுலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா வகையிலும் திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு சுலபம் கிடையாது.